வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறது 7 மாத குழந்தைக்கு திட உணவாக எது கொடுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே 6 மாத குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்து என்ன திட உணவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போது 7 மாத குழந்தைக்கு என்ன உணவை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிறது பொட்டுக்கடலை நம்ம எல்லார் வீட்லேயுமே சட்னி வாங்கி வச்சுருப்போம். அதே பொட்டுக்கடலை தான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது இதை அடுப்பில் வச்சு லேசாக வறுத்துக்கிறலாம். பொட்டுக்கடலை ஏற்கனவே நல்லா வறுத்த பொட்டுக்கடலை தான். நாம் இப்போ இதை பொடி பண்ண போகிறோம். லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணோம் அப்படின்னா பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வறுபட்ட மனம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இது லேசாக நல்லா வறுத்துக்கிறலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 30 செகண்டு இல்லைனா 1 நிமிஷம் மட்டும் வறுத்திங்கன்னா போதும். பொட்டுக்கடலையில் சூடு ஏறினா மட்டும் போதும். அதுக்கு மேலே அது ரொம்ப வறுபடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போது பொட்டுக்கடலையில் ஓரளவு நல்லா சூடு ஏறி இருக்குது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை அப்படியே வைக்காதீங்க. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறலாம். இப்போ இதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை பொடி பண்ணிக்கிறலாம். ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுங்க. பட்டு போல் இருக்கணும். நாம் இது குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். அப்படி சின்ன கரண்டி இருந்தால் அதில் மாற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நீங்கள் இதில் பால் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். பால் கெட்டியான பாலாக சேர்க்காமல் கொஞ்சம் பாலும் கொஞ்சம் தண்ணி வேணால் அதில் சேர்த்து கலந்துக்கிறலாம். நல்லா கரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலை நம்ம அடுப்பில் வச்சோன்னா உடனே கெட்டியாயிரும். தண்ணி அளவு பார்த்துட்டு கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். கலந்து விட்டு இப்போ இதில் இனிப்புக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துருக்கேன்னா நீங்கள் பனங்கல்கண்டு இல்லைனா நாட்டு சர்க்கரை பொடிச்ச வெல்லம் கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரையை தவிர இனிப்புக்காக வேறு எதுனாலும் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கலந்து கிண்டிக்கிறலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி வச்சாச்சு. இது உடனே கெட்டியாயிரும். அதனால் விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. 1லேருந்து 2 நிமிஷம் தான் ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு. இது சீக்கிரம் கெட்டியாயிரும். இதை நீங்கள் ஒரு தடவை குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா இதை ஒவ்வொரு வேளையும் இப்படி வறுத்து பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலையை எடுத்து நல்லா வறுத்து இதே மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ அதில் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எடுத்து நீங்கள் இப்படி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் வறுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வேலையாக தெரியும். பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எடுத்து லேசாக அப்படி கலந்து மட்டும் கொடுத்துடலாம். பாருங்கள் கொஞ்சம் திக்காகிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இதில் நாம் பொட்டுக்கடலையில் தண்ணி சேர்க்குறதே ரொம்ப நல்லது. இதிலே சத்து அதிகமாக இருக்கும். இதில் பாலையும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பாதி தண்ணி பாதி பால் சேர்த்துக்கோங்க. திக்கான பால் ரொம்ப சேர்க்காதீங்க. பொட்டுக்கடலையே ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு ரொம்ப ஹெவியாக உணவு கொடுக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு அளவாக உணவு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் அளவாக உணவு கொடுத்தாலே ஆரோக்கியமாக இருப்பாங்க. அளவாக கொடுக்குற உணவு ரொம்ப சத்து உள்ளதாக பார்த்து கொடுக்கணும். அவ்வளோதான். இப்படி உணவு நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா கொலுன்னு இருப்பாங்க. ஆக்டிவாகவும் இருப்பாங்க. பொட்டுக்கடலையில் ரொம்ப சத்துக்கள் இருக்குது. குழந்தைகள் ஓயாமல் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இந்த பொட்டுக்கடலை ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஓயாமல் அழ மாட்டாங்க. வயிற்றுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ நமக்கு பொட்டுக்கடலை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம். இந்த உணவை குழந்தைகளுக்கு காலையில் மதியம் சாயங்காலம் எப்போ வேணாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை ரெடி பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்க கம்மியாக சாப்பிட்டாங்க அப்படின்னா இதில் பாதி கொடுத்தீங்கன்னா கூட போதும். நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்றக்காண்டி குழந்தைங்களுக்கு அதிகம் கொடுக்காதீங்க. 1 ஸ்பூன் அளவு குழந்தைக்கு கொடுத்தாலே போதும். அவங்க வயிறு ரொம்ப குட்டியாக இருக்கும். இதில் இனிப்பு நம்ம சொன்ன மாதிரி அளவாக சேர்த்துக்கோங்க. அளவுக்கு மீறி குழந்தைங்களுக்கு இனிப்பு அதிகம் கொடுக்கக்கூடாது. நாம் இதில் ஹெல்த்தியான இனிப்பு தான் போடலாம். அதனால் கொடுக்கலான்னு நினைக்காதீங்க. அளவாக மட்டும் போட்டு கொடுங்க. அளவாக போட்டு கொடுத்தீங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு வாய் சாப்பிட்ட உடனேயே திகட்டவும் செய்யாது. கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க. கூட கொஞ்சம் இனிப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா வேறு எந்த பொருளும் இனிப்பு இல்லாத பொருளை அவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் இனிப்பு அளவாக சேருங்க அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம 7 மாத குழந்தைகளுக்கு என்ன திட உணவு கொடுக்கலாம், ஹெல்த்தியான உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் இதுபோல் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.